இந்த வீடியோவில் நீங்கள் சிஎன்சி மோடில் வாங்கி ஹோல்டிங்ஸில் வச்சுருக்கிற ஷேரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிஎன்சி மோடில் உண்மையிலேயே வாங்கலாமா அப்படிங்கிறது ரியாலிட்டியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் சிஎன்சி மோடில் வாங்கினவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சிஎன்சி மோடுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறதும் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு லைவ் போயிருந்த மார்னிங், நான் டெய்லி லைவ் போவேன். இன்னைக்கு மார்னிங் லைவில் நம்ம நண்பர் ஒருத்தர் தமிழ் குரு அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 1 இயருக்கு முன்னாடி நான் சன் டிவி வந்துட்டு 627க்கு வாங்கியிருந்தேன். இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380 390 இருக்குது. நான் ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேட்குறாரு. ஸோ சன் டிவியை போய் பார்க்கலாம், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு 1 இயர் மட்டும் இல்லை, லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கும் எப்படி இருந்தது, என்ன வாங்கினவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சன் டிவியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 386 இருக்குது. 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 500லேருந்து உங்களுக்கு 480லேருந்து உங்களுக்கு டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1 இயரில் பார்த்தீங்கன்னா அதே தான் 5 இயர், அதாவது இயர் டு டேட் அண்ட் 1 இயர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 டச் பண்ணிவிட்டு ஒரு டைம் 500 டச் பண்ணியிருக்கு 1 இயரில். அதுக்கப்புறம் அது கிட்டையே போல் 500 450 அந்த ரேஞ்சிலே இருந்துட்டு உங்களுக்கு கீழே வந்துருச்சு. 5 இயர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு 1000 வரைக்கும் போயிருக்கு. 2018 பார்த்தீங்கன்னா 1038. அதுக்கப்புறம் ஒரு பீக் அட்டைன் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி அந்த சைடே எட்டி பார்க்கல ஷேர். 1000 இது 900, இங்கே 1000 வாங்கியிருந்தவங்க அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க தெரியாமல் ஒரு 990 1000 வாங்கியிருக்கிறவங்களோட நிலமெல்லாம் ஷேர் மேலேயே வரல, ஃபுல்லாக அப்படியே விட்டுருந்தாங்க. மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டா கீழே போயிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே 950 வாங்கினவங்களோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்கன்னா ஷேர் மேலே வரும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டே இருந்திருப்பாங்க 2 வருஷமா, இன்னும் வந்திருக்காது. ஒருத்தர் ஆல்ரெடி 1 வருஷமா அப்படியே தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த இதை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 700ல் வாங்கினவங்களும் அவுட்டு, அப்படியே ஃபுல்லாக அவுட்டு. 500ல் வாங்கினவங்களும் அவுட்டு, 600ல் வாங்கினவங்களும் அவுட்டு, எல்லாமே கீழே போயிடுச்சு, ஃபுல்லாக மேலேயே வரல. இன்னொரு இப்போனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஷேர் மட்டும் இல்லை, இன்னொரு ஷேரும் பார்க்கலாம், வேறு ஏதாவது ஷேரும் பார்க்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு அவர் ஜீல் என்டர்டெயின்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறாரு. ஸோ எப்போ 190 டச் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு மஹி எம்எஸ்டி. அவர் வந்துட்டு அதில் வாங்கியிருக்காராட்டு இருக்கு, அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜீலோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கலாம் எப்படி இருந்தது லாஸ்ட் ஒரு 5 டேஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக 138 இருக்குது. லாஸ்ட் 1 மந்த், லாஸ்ட் 5 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150லேருந்து 12 ரூபா இறங்கியிருக்கு. 1 மந்தில் பாருங்கள் 170 அந்த ரேஞ்சில் இருந்துருக்கு. அதாவது 200 ஒரு டைம் டச் பண்ணியிருந்தது 6 மந்த்ஸில் பார்க்கும்போது. ஜூன் 5ஆம் தேதி 206 இருக்குது. இன்னைக்கு ஜூலை பார்த்தீங்கன்னா 31. வித்தின் 2 மந்த்ஸ் உங்களுக்கு ஜூன் 5ல் 205 பீக் டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்துடுச்சு. அதாவது 205 210 போயிருக்கு, இப்போ 138 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் உங்களுக்கு டவுன் ஆயிடுச்சு, 60-70 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்நேரம் ஒரு 1 லேக் போட்டிருந்தீங்க, ஒரு 2 லேக் வந்துட்டு ஒரு இதில் போட்டிருக்கீங்க, ஒரு ஜி வந்துட்டு இன்னும் ஒரு 250 போகும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஃபுல்லாக வந்துட்டு ஷேர்ஸே அப்படியே டவுன் ஆயிடுச்சு 145 வரைக்கும், 142 வரைக்கும் உங்களுக்கு இப்போ 138. ஸோ இனி வந்துட்டு இது 205 டச் பண்ணாமையும் போகலாம், யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது டச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போட்டவங்களோட இது ஸ்டேட்டஸ் இது தான். ஸோ இன்னொரு ஷேரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதானி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தெரியும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதானியோட ரேஞ்ச் என்னன்னு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 250 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இந்த மாதிரியில் 258ல் இருக்குது. லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ஒரு பீக் பிப்ரவரியில். இப்போ பார்த்தீங்கன்னா அது 175. இதுவும் கிட்டத்தட்ட பாதி உங்களுக்கு இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் கொரோனானால இருந்தாலும் சன் டிவி மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்க்கலாம். ஸோ 200 போயிட்டு உங்களுக்கு திருப்பியும் ஒரு 2 டைம் 200 வந்திருக்கு. ஒரு டைம் 200 போயிட்டு இன்னொரு டைம் 225 போயிருக்கு. அதுக்கப்புறம் 2018ல் நடந்திருக்கு. திருப்பியும் 200 எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020, 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 2018ல் இங்கே வாங்கியிருக்கவங்க 2 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு திருப்பி அதே ரேஞ்ச் தான் வருது. உங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா மேலே வருது, ஆனால் அதுக்கு மேலே போகல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி அன்சர்டனிட்டியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சியில் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எப்பவுமே வாங்கக்கூடாது. பேசிக்காக நீங்கள் உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படிங்கும்போது என்டையர் அமௌண்ட்டை நீங்கள் போட்டு வாங்கினீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. ஸோ 1 lakh இருந்தால் ஒரு 25,000க்கு தான் நீங்கள் ஷேர்ஸையே வாங்கணும். மீதி 75,000 ஹெட்ஜிங்காக வச்சுக்கணும். அந்த 25,000 பாதுகாக்கிறதுக்காக இந்த 75,000, அந்த 25,000 வச்சு தான் நம்ம ரிட்டர்ன்ஸை எடுக்க போகிறோம். இதே ஒரு நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 1 lakh இருந்ததுன்னா மீதி ஒரு 2 or 3 lakhs நீங்கள் சேஃப்டிக்காக வச்சுட்டு இந்த 1 lakhல தான் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ இதை எப்படி நான் ஸ்ட்ராட்டஜி ஹெட்ஜிங் இப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு பேர் ஹெட்ஜிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. நிறைய கேபிட்டல் வேணும் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்பிஐ வாங்குறீங்க இன்னைக்கு, ஒரு அதாவது லாங் டேர்முக்கு ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்க அப்படிங்கிறது, ஒரு 3000 ஷேர் வாங்குறீங்கன்னு வைங்க. ஸோ இப்போ நீங்கள் இது நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது டிரைவேட்டிவ் செக்மெண்ட்டில். அது தெரிஞ்சுக்குங்க. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னு இருக்குது, 3 மாதம் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் கீழே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி ட்ரைனிங் கோர்ஸில் இருக்குது. ஸோ கீழே ஒரு பேசிக் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க இது தெரியல எனக்கு ஃபியூச்சர்ஸ்னால் அப்படின்னா அதை பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஐயோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாட் வாங்கிக்கலாம். இது வாங்குறதுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்குங்க. 2 lakh rupees வேணும் இதை வாங்குறதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் எஸ்பிஐ 1000 குவான்டிட்டி, அதாவது 3000 குவான்டிட்டி சிஎன்சியில் வாங்கியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 lakhs இதை ப்ரொடெக்ஷன் அதுக்காக வச்சுக்கணும். அதுதான் மோர் கேபிட்டல் வேணும்னு சொன்னேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எஸ்பிஐ வந்துட்டு கீழே போயிடுச்சு கொஞ்சம், ஒரு 5 ரூபா 10 ரூபா, ஒரு 3000 ரூபா லாஸ்ட்ல இருக்குது ஹோல்டிங்ஸ் அப்படின்னா, உடனே இந்த கான்ட்ராக்டை செல் பண்ணிடணும். அதாவது இந்த மாதம் இருக்கீங்க அப்படின்னா 3 மாதம் கான்ட்ராக்ட் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை செல் பண்ணுங்கள். ஸோ அப்போ எஸ்பிஐ ஆக்சுவல் ப்ரைஸ் இறங்க இந்த ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸும் இறங்கும். ஸோ இது நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ப்ராஃபிட் வரும், அதில் லாஸ் வரும். உங்களுக்கு நெட் 0 ஆகும். ஸோ நெட் 0 ஆர் ஒரு 2000 3000 எந்த ரேஞ்சில் போனாலும் உங்களுக்கு 2000 3000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு லாஸ் இருக்கும். அதுக்கு மேலே போகாது. ஒரு எக்ஸ்ட்ரீம் லாஸ் 5000 10,000 20,000 அந்த மாதிரி போகிற சான்ஸ் இல்லை. ஏன்னா திடீர்னு ஹோல்டிங்ஸில் ஏறினாலும் உங்களுக்கு ஹோல்டிங்ஸில் ப்ராஃபிட் வரும், ஃபியூச்சரில் லாஸ் ஆகும். ஸோ ரெண்டும் நெட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதுதான் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி காலை செல் பண்ணி ஒரு சின்ன இன்கம் மாதிரி அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா அதுவும் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு. அதனால் நிறைய லாட் வாங்கணும். சப்போஸ் இது இறங்குது உங்களோட ஹோல்டிங் அப்படின்னா நீங்கள் அவுட் ஆஃப் த மணி அந்த ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிடுவீங்க. அது வந்துட்டு ஒரு இதாக இருக்குது. ஸோ இது விட ஃபியூச்சர்ஸ்னால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தெரியணும். அது தெரியல அப்படின்னா நம்மளோட வெப்சைட் மேலே கொடுத்துருக்கேன், அதில் போய் அந்த கோர்ஸ் இருக்குது, எஃப்என்ஓ கோர்ஸு, அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்துட்டு என்டையர் போர்ட்ஃபோலியோ, ஸோ ஒரு ஸ்டாக் மட்டும் ப்ளீட் ஆகலை, எனக்கு என்டையர் போர்ட்ஃபோலியோ ப்ளீட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிஃப்டிவே வந்துட்டு ஷார்ட் பண்ணணும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கேபிட்டல் வச்சுருக்கணும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போட்டு நீங்கள் லாட்ஸ் நிறையா சேர்த்து ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொரோனா டைம் எல்லாம் வரும்போது என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டே கீழே போகும்போது நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸை ஷார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக வேணும், அதுதான். ஸோ இப்போ வந்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்டிங் பண்ணும்போது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம், அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரீம் கேபிட்டல் இல்லை, கம்மியான கேபிட்டல் இருக்குது, 10,000, இதெல்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேக்ஸ் அண்ட் க்ரோஸில் இருந்தால் தான் ஒரு சின்ன ரிட்டர்னாவது எடுக்க முடியும். அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பல லேக்ஸில் வந்துட்டு நீங்கள் சேஃப்டியாக அமௌண்ட் வச்சுருக்கணும். இது தெரியாமல் வந்துட்டு நான் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பென்னி ஸ்டாக் வாங்கி நான் வந்துட்டு நிறையா ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ட்ரீம்ஸில் இருப்பாங்க. அதெல்லாம் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ரியாலிட்டி அதுதான், உங்களுக்கு அது தெரியணும். அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். இன்னும் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு நீங்கள் இப்போ சிஎன்சியில் நான் இப்போ ஷேர் மார்க்கெட்லேயே பண்ணக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க பேசிக்காக. சரி நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படிங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் இருக்குது, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா டெய்லி வந்துட்டு அது எண்ட் ஆஃப் த டேக்குள்ளேயே உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் பண்ணணும். சில டைம் எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸோட பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று இது முக்கியமான சொல்ல பார்த்துட்டு, நிஃப்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் உங்களுக்கு நிஃப்டியோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கலாம். நம்ம
ஸோ நிஃப்டியோடது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2000 உங்களுக்கு இருக்குது ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபா போட்டிருந்தா 20 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 11,000 ரூபா வரும். இன்வெஸ்டிங்கு பேரில் இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் வரும். 20 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா போட்டிருந்தா இது எதுக்கு ஆகும் அப்படின்னு எனக்கு இன்வெஸ்டிங் ரிட்டர்ன்ஸ்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், குயிக்காக நமக்கு இது பண்ணுற மாதிரி வரணும். லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அப்படி தான். சில போர்ட்ஃபோலியோ வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும், நம்ம கரெக்டான டைமில் போட்டு கரெக்டான டைமில் எடுக்கணும். ஸோ இப்போ எந்த டைமில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குனா, இந்த மாதிரி கொரோனா டைம் இது மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் வருதுல்ல, எக்கனாமிக்கே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ், அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும். மற்ற டைம் நார்மல் டைமில் இந்த சைடு தலையை வச்சு படுத்துறாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில். அது மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஸோ நிஃப்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதே வந்துட்டு இதுலேயே கெட்ட கம்பெனிஸ் எல்லாம் கிக் அவுட் பண்ணிடுவாங்க. அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இந்த கம்பெனியை வெளியே தூக்கி போட்டு நிஃப்டியில் வேற கம்பெனி ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் அப்படிதான். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பேசிக்காக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். நமக்கு பிளைண்டாக ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்கக்கூடாது. மார்க்கெட் எந்த சைடு வேணுனாலும் எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ் மூவ்மெண்ட்டில் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பிளைண்டாக இருக்கவே கூடாது. ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இது மட்டும் ஆப்ஷன்ஸ் மட்டும் கற்றுங்க. பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் போய் மற்றவங்க தப்பு பண்ண மாதிரி நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த நம்ம லைவ்ல சொன்ன மாதிரி 1 இயர் 2 இயர்ஸ் வந்துட்டு அமௌண்ட் லாக் ஆகிருக்கு அப்படிம்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸாவது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 8072210003. எப்படி எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி அந்த கோர்ஸ் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு ட்ரேடிங்லாம் எனக்கு வராது, எனக்கு தெரியாது, எனக்கு கற்றுக்க முடியாது அப்படின்னா இந்த சைடு ஷேர் மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கங்க. ஸோ தேங்க்யூ, பபாய்.